என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது நடந்த அதிசய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில துவாக்கள் நாங்கள் கிரியேட் பண்ணும்போது அது சரியாக கிரியேட் ஆகாதனால அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 ஆண்டு இஸ்லாமிய நாள்காட்டியின் 3ஆம் மாதம் 12ஆம் நாள் பிறந்தார்கள். எந்த ஒரு பெருமனிதரின் பிறப்பின் போது உலகிற்கு அதன் அடையாளமாக சில காரியங்களை அல்லாஹ் அமைக்கின்றான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பிலும் அப்படி பல அதிசயங்களை நிகழ்த்தினான். ஒளிமயமான வீடு நட்சத்திரங்கள் மேலே விழுந்து விடுமோ எனும் அளவிற்கு நெருங்கி வந்தது. அகிலத்திற்கு அருளாக வந்த பெருமானார் உலகிற்கு வரும்போது தனது அன்னைக்கு வேதனையை, அதாவது பிரசவ வலியை தரவில்லை. ஆமினா அம்மா கூறுகிறார்கள், அவருக்கு கத்தனா செய்யப்பட்டு இருந்தது. ஆட்காட்டி விரலை உயர்த்தியவாறு பிறந்தார்கள் நபி அவர்கள். மதீனாவில் பெருமானாரின் பிறப்பை அறிவித்த யூதன் பாரசீகத்தில் நெருப்பு வணங்கிகளான மஜீசிகள் 2000 ஆண்டுகளாக அணையாமல் இருந்த நெருப்பு அணைந்து போனது. இன்றும் நாம் கவனிக்கின்ற பெரும் அதிசயம், பாரசீக மன்னன் யஜ்தஜ்ரித் மன்னனுடைய கோட்டையில் 14 கோபுரங்கள் கலசங்கள் விழுந்தன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது யானை போர் நடந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது திங்கட்கிழமை என்பதால் அன்றைய தினம் நோன்பு வைப்பது சுன்னத்தாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் கொடுத்தனுப்பி அக்குழந்தையை பற்றி அறிவிப்பை அப்துல் முத்தலிப்பிடம் கூறப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூட நம்பிக்கைகளை குழந்தை பருவத்திலேயே ஒழித்து கட்டினார்கள். குறைஷிகள் ஒருவருக்கு இரவில் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தையை குறைஷி பெண்களிடம் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் குழந்தை காற்று புகும் அளவுக்கு துளையிட்டு அந்த குழந்தையின் மீது ஒரு மண்பானையை கவிழ்த்து வைப்பார்கள். ஏனென்றால் அந்த குழந்தை வானம் பார்க்கக்கூடாது என்று இது போன்று செய்வார்கள். அதேபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் செய்தார்கள். வானத்தை நோக்கி பார்க்க முடியாத வகையில் பானையை கவிழ்த்து வைத்திருந்தார்கள். பானை காலையில் வந்து பார்த்த குறைஷி பெண்கள் பானை 2ஆக பிளந்து கிடந்தது. வானத்தின் பக்கம் கண்களை பார்த்த நபி அவர்களை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் தோன்றிய ஒளியில் ஷாம் நாடானது, அதாவது சிரியா நாட்டின் கோட்டைகள் தெரிந்தன. இன்னும் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. இது போன்ற ஹதீஸ்களுக்கும் துவாக்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.